Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு History Unit 4 Detail 1 படிக்கலாம். Estimate the role of Mao Zedong making China a communist country. கம்யூனிசம்னா என்னன்னு Unit 3 Detail 1ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ எண்ட்ல அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சைனா கம்யூனிச கொள்கை ஃபாலோ பண்ற கண்ட்ரியா மாறுவதற்கு மாவோ சேடங் அவர்களுடைய பங்கு என்னன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் சன் யாட் சென், த லீடர் ஆஃப் த குவாமின்டாங் வாஸ் சியாங் கை ஷேக். சன் யாட் சென் இறந்த பிறகு குவாமின்டாங் கட்சியின் தலைவராக சியாங் கை ஷேக் இருந்தார். அந்த பீரியட்ல மாவோ சேடங் அண்ட் சாவ் என் லாய் இவர்கள் இருவரும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு லீடரா இருந்தாங்க. while the communist party was under Mao Zedong and Chow En-lai. As an avowed critic of communists, Chiang removed all of them from important positions in the party. Avowed critic of communists na பப்ளிக்கா கம்யூனிசம் ஃபாலோ பண்றவங்களை எதிர்ப்பது. இந்த குவாமின்டாங் கட்சியின் தலைவரான சியாங் கை ஷேக் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரானவர்னு வெளிப்படையா அனைவருக்கும் தெரிந்த விஷயமாக இருந்தது. அவர் என்ன பண்ணாரு, கட்சியில இருந்த கம்யூனிசம் சப்போர்ட் பண்றவங்க அவங்க இருந்த பதவியிலிருந்து நீக்கினார். The communists increased their influence among the workers and peasants. கம்யூனிஸ்ட் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளிடையே தங்களுடைய செல்வாக்கை அதிகரித்தார்கள். and obtained recruits for their army. கம்யூனிஸ்ட் தங்களுடைய ஆர்மியில இந்த தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் பலரை புதிய வீரர்களாக சேர்த்து கொண்டார்கள். The Kuomintang represented the interests of the landlords and capitalists. குவாமின்டாங் கட்சி அதிகமான நிலங்களை வைத்திருந்த பணக்காரர்கள் மற்றும் ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருந்த ஓனர்ஸ் இவங்களுக்கும் ஆதரவாக இருந்தது. In 1928 he was successful in capturing Peking. 1928ல சியாங் கை ஷேக் சைனாவின் கேபிட்டலான பெக்கிங்கை கைப்பற்றினார். once again there was a central government in China. சைனாவோட கேபிட்டல் சிட்டி பெக்கிங், அதாவது இப்ப நம்ம சைனா கேபிட்டல் என்ன சொல்றோம், பெய்ஜிங், அததான் பெக்கிங் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ சைனாவின் கேபிட்டல் சிட்டி அவர் கைப்பற்றினது மூலமாக பல முக்கியமான பகுதிகளை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. மாவோ as a organizer of peasants. மாவோ had understood that Kuomintang grip on the towns was very strong. இந்த நடவடிக்கையின் மூலமாக மாவோக்கு ஒரு விஷயம் புரிந்தது, அதாவது குவாமின்டாங் கட்சி நகரங்களில் மிகவும் ஸ்ட்ராங்காவும் பவர்ஃபுல்லாவும் இருக்காங்கன்னு. அதனால நகரங்கள்ல போக்கஸ் பண்றதுக்கு பதிலா அவருடைய எல்லா எனர்ஜியையும் விவசாயிகளை ஒருங்கிணைப்பதில் போக்கஸ் பண்ணினார். யாரு, மாவோ. So he concentrated his energies on organizing the peasantry. A few hundred communists led by Mao retreated into the wild mountains. Retreatனா பின்வாங்குதல், அதாவது ஒரு இடத்துல இருந்து எதிரியின் தாக்குதலை தவிர்ப்பதற்காக பாதுகாப்பான இடத்துக்கு செல்வது. மாவோ தலைமையில some few hundred communists மலை பகுதிகளுக்கு பின்வாங்கினர். அடுத்த 7 ஆண்டுகள் அங்கேயே அவங்க தங்கியிருந்தாங்க. Here they stayed for the next 7 years. As the army of Mao was gradually growing, the Kuomintang was unable to penetrate the mountains. இந்த பீரியட்ல மாவோவின் படைபலம் படிப்படியா ஸ்ட்ராங்காக ஆரம்பித்தது. குவாமின்டாங் படைகளினால அந்த மலை பகுதிகளில் ஊடுருவி சென்று மாவோ படையினரை தாக்க முடியவில்லை. அது unable to penetrate. The campaign against the communists was distracted as Chiang Kai-shek had to deal with the constant threat from Japan. கம்யூனிஸ்டுக்கு எதிரான போராட்டம் திசை திருப்பப்பட்டது. ஏன்னா ஜப்பான்ல இருந்து தொடர்ந்து வந்த அச்சுறுத்தலை சமாளிக்கிறதுல சியாங் கை ஷேக் போக்கஸ் பண்ண வேண்டி இருந்தது. லாங் ஆன்சரா இருக்கனால இந்த பாயிண்ட் நான் ரிமூவ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் த லாங் மார்ச் 1934. ஆல்ரெடி இந்த பேரால இருக்கிற சில பாயிண்ட்ஸ் ஷார்ட் ஆன்சர் 2ல படிச்சிருக்கோம். As Chiang Kai-shek had built a circle of fortified posts around the communist positions, Mao wanted to move out of Hunan for safer territory. Fortified postsனா பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்ட ராணுவ நிலைகள். சியாங் கை ஷேக் என்ன பண்ணாரு, கம்யூனிஸ்ட் இருந்த ஏரியாவை சுற்றி பலமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ள ராணுவ நிலைகளை அமைத்தார். மாவோ wanted to move out of Hunan. அதனால மாவோ ஹுனான் விட்டு கிளம்பி தன்னுடைய படைகளுக்கு பாதுகாப்பான வேறு ஒரு பகுதிக்கு செல்ல விரும்பினார். By 1933 Mao had gained full control of the Chinese Communist Party. 1933 குள்ள சைனாவினுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி கம்ப்ளீட்டா மாவோவினுடைய
கண்ட்ரோலுக்கு வந்தது. In 1934, the communist army of about 1 lakh set out on the long march. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மாவோ ஹுனான் விட்டு கிளம்பி வேற ஒரு சேஃபர் டெரிட்டரிக்கு மூவ் ஆகணும்னு நினைச்சாருன்னு. அதுக்காக in 1934 அரௌண்ட் 1 lakh கம்யூனிஸ்ட் வீரர்கள் நார்த்தர்ன் சென்னை நோக்கி ஒரு நீண்ட பயணத்தை ஆரம்பித்தார்கள். எதுக்காக இந்த லாங் மார்ச் ஆரம்பிச்சாங்க? சைனீஸ் நேஷனல் கவர்மெண்டினுடைய அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த ஜேர்னியை ஆரம்பிச்சாங்க. This march has become legendary. இந்த பயணம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பயணமாக இருந்தது. ஏன்னா அந்த பயணம் மிகவும் கடுமையாக இருந்தது. ஆன் த வே they had to face hunger, war and they had to cross difficult mountains and rivers. இந்த difficultiesனால only 20,000 reached their destination, which was northern Chennai, after crossing nearly 6,000 miles. After that மத்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸும் இவங்க கூட ஜாயின் பண்ணினாங்க. By 1937 மாவோ became the leader of over 10 million people. That's all. இந்த ஆன்சர் லாங்கா இருந்தாலும் புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஒரு மூவி மாதிரி அந்த ஈவென்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒரு கஷ்டமான ஆன்சரே கிடையாது. இட் இஸ் ஈஸி ஆன்சர். என்ன கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இதுல இருக்க கீவேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. சன் யாட் சென், குவோமின்டாங், சியாங் கைஷேக், சவ் என்லாய், மாவோ சேடாங், workers and peasants, landlords and capitalists, retreated into wild mountains, distracted. First ரெண்டு பேராகிராஃப்ல வர கீவேர்ட்ஸ் இது. நெக்ஸ்ட் லாங் மார்ச் 1934ல வர கீவேர்ட்ஸ் fortified post, legendary, northern Chennai, by 1937 became leader. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் படிச்சு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதி பார்த்துக்கோங்க. இந்த கீவேர்ட்ஸ் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா give a thumbs up, share it with your friends, click on subscribe for more videos. Thank you.